கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனங்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மீண்டுமா இந்த கிரைஸ்ட் சர்ச் இன்டர்நேஷ்னல் யூடியூப் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இன்றைக்கு கூட கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்களோடு கூட ஷேர் பண்ணுறதுல நான் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். ஐம் தேங்க்ஃபுல் டு காட். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களை எல்லாவற்றிலும் மனரம்யமாக சந்தோஷமாக நடத்துகிறாரு. நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். நமக்கு இந்த 11ஆம் மாதத்தில் நம்ம வந்திருக்கிறோம். இன்னும் ஒரு சில வாரங்களில் we are going to see the Christmas and celebration. நிறைய பேரை நம்ம சந்திக்கும்படியான ஒரு தருணங்களுக்குள்ளாக அடுத்த மாதமே செலிப்ரேஷன் மந்தாக இருக்க போகுது. ஸோ அதை நினைச்சும் இப்பொழுதே நான் உங்களை வாழ்த்துகிற, உற்சாகப்படுத்துகிற. இப்போ கூட உங்களோடு கூட ஒரு வசனத்தை வாசித்து நம்ம அந்த வசனத்தை தியானிக்கும்படி கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக போவோம். நம்மளை கண்ட முடி ஜெபம் பண்ணுவோமா. எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான அப்பா, வேலைக்காக நான் ஸ்தோத்தரிக்கிறேன். உங்களுடைய வார்த்தை ஆண்டவரை 30, 60, 100 மடங்கு எங்கள் வாழ்க்கையில் பலன் தருவதாக. இந்த வார்த்தை கேட்கும் பொழுது இதை கேட்கிறவருடைய வாழ்க்கை மாறட்டும், ஆஸ்வதிக்கப்படட்டும், விடுதலையாக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மத்தேயுவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சுத்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுத்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான். என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றார். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்றார். மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவருடைய பந்தி இருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்காக கடவுது என்றார். அந்த நாளிகளே அவன் வேலைக்காரன் சுஸ்தமானான். இங்க ஒரு ஸ்டோரிய வேதத்துல நம்ம பார்க்கிறோம். ஒரு 100க்கு அதிபதி இயேசு கிறிஸ்துவிடத்துல சொல்றாரு, இயேசுவே, என்னுடைய வேலைக்காரன் திமிர்வாதமா இருக்கிறான், வியாதியா இருக்கிறான், நீங்க அவனை சுத்தமாக்க வேண்டும் சொல்லி கேட்கிறான். கேட்கும் போது இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் உங்க கூட உங்க வீட்டுக்கு அவனை குணமாக்குவேன்னு சொல்றாரு. அப்போ அந்த 100க்கு அதிபதி சொல்றாரு, என் வீட்டுக்கு நீங்க வர்றதுக்கு நான் பாத்திரன் அல்ல, நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும், என்னுடைய வேலைக்காரன் சுத்தமாவான். இந்த 100க்கு அதிபதியுடைய இந்த ஸ்டேட்மெண்ட் இயேசுவை ஆச்சரியப்பட வைத்தது. ஏன்னா வேதம் சொல்லுது, இஸ்ரவேலுக்குள்ளும் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் பார்க்கலன்னு சொல்லி இயேசு அவளை பின் சென்று வருகிற ஜனங்களை பார்த்து சொல்றாரு. அப்போ அந்த வார்த்தையினுடைய ரெவலேஷன் என்ன? அந்த 100க்கு அதிபதி சொன்ன அந்த வார்த்தையில் இருந்ததான விசுவாசம் எப்படிப்பட்டது என்று நம்ம கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். 100க்கு அதிபதி சொல்றாரு, நான் 100க்கு அதிபதியா இருக்கிறேன், எனக்கு அநேக வேலைக்காரர்கள் உண்டு. நான் ஒருத்தனை வா என்றால் வருகிறான், ஒருத்தனை போவென்றால் போறான். என்னுடைய வார்த்தையில அவன் என்ன பண்றான்? அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறான். அதே போலதான் உங்களுடைய வார்த்தைக்கும் நீர் சொல்லும்போது வியாதி கீழ்ப்படுகிறதா இருக்குது என்று சொல்லி இயேசு பார்த்து சொல்றான். ஸோ he explains the authority. 100க்கு அதிபதி இயேசு கிறிஸ்துவிடத்துல அதிகாரத்தை குறித்து விவரித்து சொல்லுகிறான். எப்படி இந்த உலகத்துல ஒரு அதிகாரம் வேலை செய்யுது. அவன் 100 பேருக்கு மேல ஒரு அதிகாரியா இருக்கிறான். அவனுக்கு கீழே 100 பேர் வேலை செய்யறாங்க. ஒருத்தரை வானா வராங்க, போனா போறாங்க. அந்த அதிகாரம் எந்த அளவுக்கு அது உண்மையானதோ, அதே போல ஸ்பிரிச்சுவல் ரிலீம்ல இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொல்லும் போது அந்த வார்த்தைக்கும் அப்படிப்பட்ட அதிகாரம் இருக்கு என்பதை இந்த 100க்கு அதிபதி என்ன பண்றான்? பிலீவ் பண்றான். நீங்க என் வீட்டுக்கு கையை வச்சு ஜபிக்கணும்னு அவசியம் இல்லை. என் வீட்டுக்கு நீங்க நேருக்கு நேரு பிசிக்கலா டச் பண்ணி தான் ஜபிக்கணும்னு ஒன்றும்
அவசியம் இல்லை ஆண்டவரே. நீங்க ஒரு வார்த்தை சொன்னா அதுல அதிகாரம் இருக்கு. அந்த வார்த்தை அது சும்மா இருக்கு, அது சும்மா திரும்பி வராது. அந்த வார்த்தை நீங்க சொல்லும் போதே என் வேலைக்காரன் சுஸ்தமாவான் என்ற ஒரு டீப் ஃபெய்த் அவனுக்குள்ள இருந்தது. 160க்குள்ள அந்த அதிகாரம் எப்படி ஆப்ரேட் ஆகுது, எப்படி நேச்சுரல் அத்தாரிட்டி ஆப்ரேட் ஆகுதோ அதே போலதான் ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டியும் ஆப்ரேட் ஆகுது. இயேசுவின் வார்த்தையில அதிகாரம் இருக்கு என்பதை குறித்து அந்த 100 விசுவாசித்தான். இத இயேசு கேள்விப்பட்ட உடனே அவர் என்ன பண்ணாரு? ஆச்சரியப்பட்டாரு. உனக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் என்ன பண்றேன், இஸ்ரவேல்ல கூட நான் பார்க்கலன்னு சொல்லி உடனே அவர் அந்த வேலைக்காரன் சுஸ்தமாவான் என்று சொன்ன உடனே நம்ம 13ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அதே நேரத்துல இயேசு வேலைக்காரன் சுஸ்தமாவான்னு சொல்லி அந்த வார்த்தையை சொன்ன அந்த செகண்ட்லயே, அந்த மினிட்லயே, அந்த இடத்துல அவங்க வேலைக்காரன் எந்த ஊர்ல இருந்தானோ, எந்த வீட்டுல இருந்தானோ அந்த ஸ்பாட்ல சுகமளிக்கிற வல்லமை அவனை குணப்படுத்தினது. இன்னைக்கு கூட விசுவாசிகளா இருக்கிற உங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்க சொந்த இரட்சகரா கடவுளா நீங்க ஏற்றுக்கொண்டு இருந்தீங்கன்னா தேவன் உங்களுக்குள்ள விசுவாசத்தின் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. விசுவாசிகளாகிய நமக்குள்ள விசுவாசத்தின் அதிகாரம் இருக்கு. பிலீவர்ஸ் அத்தாரிட்டி நமக்குள்ள இருக்கு. அதனாலதான் வசனம் சொல்லுது, நீங்க வானத்துல எவைகளை கட்டுவீர்களோ அது கட்டப்படும், பூமியில நீங்க எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அது கட்டவிழ்க்கப்படும். இப்போ வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அதே அந்த வார்த்தை எவ்வளவு உண்மையுள்ளதா இருக்கிறது. இன்னைக்கு நிறைய பேருக்கு என்னன்னாக்கா அவங்களுக்குள்ள அதிகாரம் இருக்கு என்பதே அவங்க என்ன பண்றது இல்ல, ரியலைஸ் பண்றது கிடையாது. நிறைய நேரங்கள்ல நம்ம நம்முடைய பேக்ரவுண்டு, நம்முடைய படிப்பு, நம்முடைய திறமை, நமக்கு என்ன தெரியும், இதை தான் நம்ம யோசிக்கிறோம். ஆனா நம்ம முதலாவது தெரிஞ்சுக்கணும், நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருந்தீங்கன்னா யூ ஆர் பிலாங்ஸ் டு த ஃபேமிலி ஆஃப் கிரைஸ்ட். நீங்க கிறிஸ்துவில ஒரு குடும்பத்தினரா இருக்கீங்க, அங்கத்தினரா இருக்கிறீங்க. யுவர் ஃபேமிலி, நீங்க கிங்டம் பீப்புளா இருக்கீங்க, தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளா இருக்கீங்க. உங்களுடைய ஃபேமிலி பெரிய ஃபேமிலி, ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலி அது பெரிய ஃபேமிலியா இருக்கு. அந்த ஃபேமிலியில இருந்து உங்களுக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. கிறிஸ்துவின் அதிகாரம் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த அதிகாரத்தை யாரால ஆப்ரேட் பண்ண முடியும்? மார்க்கின் புஸ்தகம் 16வது அதிகாரத்துல இந்த அதிகாரம் யாருடைய லைஃப்ல ஆப்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, மார்க் 16வது அதிகாரத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். மார்க் 16:15 இருந்தே வாசிக்கிறேன். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவர்களாய் ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவர்களோ ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுத்தமாக்கப்படுவார்கள் என்றார். இயேசு இந்த அத்தாரிட்டியை யாருக்கு கொடுத்திருக்கிறாரு? அப்போஸ்தல ஊழியம் செய்யறவங்களுக்கா, இல்ல தீர்க்கதரிசியா இருக்கிறவங்களுக்கா, இல்ல ஒரு இவாஞ்சலிஸ்டுக்கா, இல்ல மேய்ப்பர்களுக்கா, இல்ல போதகர்களுக்கா, இல்ல மினிஸ்ட்ரி பண்றவங்களுக்கு மட்டும்தான் ஆண்டவர் இந்த அத்தாரிட்டியை கொடுத்திருக்கிறாரா? இங்க பைபிள் சொல்லுது, விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. அப்போ இதுல ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி சொல்லப்படல. அத்தாரிட்டி விசுவாசிகளா இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. அதனாலதான் இது பேர் பிலீவர்ஸ் அத்தாரிட்டி, விசுவாசிகளின் அதிகாரம். நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்க சொந்த கடவுளா இரட்சகரா நீங்க ஏற்றுக்கொண்டு இருந்தா யூ ஆர் கால்ட் as a believer. நீங்க விசுவாசி என்று அழைக்கப்படுறோம். நம்ம ஆண்டவராகிய இயேசுவை விசுவாசிக்கிறதுனாலதான் we are a believer. நம்ம விசுவாசிகள் என்று அழைக்கப்படுறோம். அப்போ உங்களுக்குள்ளதான் இந்த அதிகாரத்தை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? வைத்திருக்கிறாரு. இந்த அதிகாரம் என்ன பண்ணும்? பிசாசுகளை துரத்தும், நவமான பாஷைகளை பேச முடியும், சாவுக்கேதுவான ஒன்றை குடித்தாலும் அது உங்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல கைகளை வைப்பீங்க, அப்பொழுது அவங்க சுஸ்தமாவாங்க. அப்போ உங்களுக்கு விரோதமா வர எந்த ஆயுதமும் உங்களை சேதப்படுத்த முடியாது. இன்னைக்கு பிசாசோ, பில்லி சூன்யமோ, மாந்திரிகமோ, இல்ல டிப்ரெஷனோ, பிசாசுடைய எந்த
தாக்குதலா இருந்தாலும் நீங்க பயப்பட தேவையில்லை. யூ ஹாவ் எ கிரைஸ்ட் அத்தாரிட்டி. கிறிஸ்துவின் அதிகாரம் உங்களுக்குள்ள இருக்கிறது. நீங்க வாயை திறந்து விசுவாசத்தோடு நீங்க பேசும் பொழுது, அதை நீங்க அறிக்கை செய்யும் போது, எப்படி 100க்கு அதிபதி இயேசுவை பார்த்து சொன்னாரோ, நீங்க ஒரு வார்த்தை சொன்னா அந்த நேரத்திலே என் வேலைக்காரன் சுஸ்தமாவான் என்று சொன்னது போல, நீங்களும் எனக்குள்ள கர்த்தர் அதிகாரத்தை வைத்திருக்கிறாரு. பிசாசு என் தலை மேல உட்கார முடியாது. பிசாசு என் குடும்பத்தை அலக்களிக்க முடியாது. பிசாசு என் பிசினஸ் ஃபைனான்ஸ அவன் தொட முடியாது. ஏன்னா கர்த்தர் எனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. நான் வாயை திறந்து நான் ஜெபிக்கும் போது, நான் வாயை திறந்து பேசும் போது சூழ்நிலை என்னை சுற்றி மாறும் என்று நீங்க விசுவாசிக்கும் போது உங்களுடைய எல்லா இருளான சூழ்நிலை கர்த்தர் மாற்றுகிறவரா இருக்கிறாரு. சோ நீங்க ஜெபிக்கும் போதும் பிசாசுங்க ஓடும். அதுக்காக ஒரு வரம் பெற்றவங்களை தேடி போகணும்னு பைபிள் சொல்ல, வரம் பெற்றவங்க வந்து ஜெபித்தாதான் பிசாசு ஓடும் பைபிள் சொல்ல. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் அவன. அப்போ உங்க மூலமா ஆண்டவர் என்ன பண்றாரு? அற்புதங்களை செய்கிறவரா இருக்கிறாரு, அதிசயங்களை செய்கிறவரா இருக்கிறாரு. இஃப் யூ ஆர் ஏபிள் டு பிலீவ், உங்களால விசுவாசிக்க கூடுமானால் தேவனால அற்புதம் செய்யக்கூடும். இன்னைக்கு நீங்க எந்த சூழ்நிலை இருந்தாலும் ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கங்க, உங்களுக்குள்ள கிறிஸ்துவின் அதிகாரம் இருக்கு. நீங்க இந்த பூமியில ஒருமனப்பட்டு 1-2 பேர் நாமத்தினால எதை கேட்டாலும், ஜபித்தாலும், எதை கட்டினாலும், எதை கட்டவிழ்த்தாலும் அது பூமியிலும் அது பரலோகத்திலும் அது கட்டப்பட்டு கட்டவிழ்க்கப்பட்டு இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இதை கேட்கும் பொழுது நீங்க விசுவாசிங்க. இஃப் யூ ஹாவ் a power, உனக்குள்ள அதிகாரமும் வல்லமையும் தேவன் கொடுத்திருக்கிறாரு. அந்த வல்லமை உனக்குள்ள இருக்கிறது. நீ வாய்களை திறந்து நீ பேசி நீ ஜபித்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணும் போது உனக்கு விரோதமா இருக்கிற எந்த சூழ்நிலையும் அது உனக்கு கீழாக அது தள்ளப்படுகிறதா இருக்கிறது. யூ ஹாவ் டு எக்ஸசைஸ் யுவர் அத்தாரிட்டி. இந்த அத்தாரிட்டி உன்னுடையதில்லை, என்னுடையதில்லை. கிறிஸ்து சிலுவையில நமக்காக அதை சம்பாதிச்சு நமக்கு கொடுத்தாரு. அதனாலதான் இது கிறிஸ்துவின் அதிகாரமா இருக்கிறது. கிறிஸ்து சபைக்கு கொடுத்திருக்கிற அத்தாரிட்டி இது. நீங்க அந்த அதிகாரத்தை நீங்க சும்மா வைத்திருந்தீங்கன்னா அந்த அதிகாரம் யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. ஆனா அதை எக்ஸசைஸ் பண்ணும்போது அதனால சூழ்நிலைகள் மாறும், அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும், பிசாசுகள் ஓடும். டாக்டரால சுகமாக்க முடியாத வியாதிகள் கூட நீங்க ஜெபிக்கும் போது அது சுகமாகும். ஹல்லேலூயா. ஏன்னா நீங்க செய்யறவங்கல்ல, கிறிஸ்து தான் உங்க மூலமாய் அற்புதங்களை செய்கிறவரா இருக்கிறாரு. யூ ஆர் த சேனல். நீ அதற்கான ஒரு வாய்க்காலா இருக்கிறார். அதை நீ செய்யணும்னு நீ விசுவாசிக்கும் போது, உன் மூலமா நடக்கும் என்று நீங்க விசுவாசிக்கும் போது, இயேசுவின் நாமத்துல உங்களை கொண்டு ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவரா இருக்கிறாரு. ஏன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு வாகனத்தை ஓட்டி கொண்டு போகும்போது, ஸ்கூட்டரா இருக்கலாம், காரா இருக்கலாம், பஸ்ஸா இருக்கலாம், லாரியா இருக்கலாம், ட்ரக்கா இருக்கலாம், எது ஒரு வெஹிக்கிள் வந்து ரோட்ல வந்து டிரான்ஸ்போர்ட் வந்து அதை ஓட்டி கொண்டு போகும்போது அந்த இடத்துல ஒரு டிராஃபிக் போலீஸ், ஒருவேளை அவர் வந்து ரொம்ப பலசாலியான ஒரு ஆளா இல்லாம இருந்தோ, காத்தடிச்சா கூட பறந்து போகிற மாதிரி ஒரு பாடி ஸ்ட்ரக்சர் அவருக்கு இருந்தா கூட, அவர் அந்த மெயின் ரோட்ல நின்று தன்னுடைய அத்தாரிட்டினால அவர் கையை காட்டும் போது, இல்ல விசில் அடிக்கும் போது, எவ்வளோ பெரிய ட்ரக்கா இருந்தாலும் லாரியா இருந்தாலும் அவருடைய சிக்னல்ல என்ன ஆகுது? அவர் காட்டுற அந்த ஸ்டாப்போடைய அந்த சிக்னலுக்கு அது நிற்கக்கூடியதா இருக்கிறது. ஏன்? அந்த வாகனத்தை ஓட்டுறவன் போலீஸ் எந்த மாதிரியான உடல் ஸ்ட்ரக்சர் இருக்குன்றதை பார்க்கறது இல்லை. அவர் வந்து பைல்வான் மாதிரி இருக்கிறாரா, இல்ல பாடி பில்டர் மாதிரி இருக்கிறாரா, அதெல்லாம் பார்க்க மாட்டான். அவன் போட்டு கொண்டு இருக்கிறதான யூனிஃபார்ம் தான் அவனுக்கு அந்த அத்தாரிட்டியை வந்து எக்ஸசைஸ் பண்ண வைக்கிறதா இருக்கு. அப்போ அவங்க மேல இருக்கிற அந்த யூனிஃபார்ம் என்ன பண்ணுது? எவ்வளோ பெரிய வாகனம் அந்த ரோட்ல இருந்தாலும் அவன் அத்தாரிட்டியை யூஸ் பண்ணும்போது அந்த வாகனம் நிற்கக்கூடியதா இருக்கிறது. அதே போல இன்னைக்கு நீங்க எவ்வளோ நீங்க பிசிக்கலா நீங்க பலசாலியா இருக்கலாம், இல்ல நீங்க பலவீனம் உள்ளவர்களா இருக்கலாம், நீங்க வந்து ஹைட்டா இருக்கலாம், இல்ல நீங்க ஒருவேளை குள்ளமா இருக்கலாம். நீங்க எந்த ஒரு நிலையில இருந்தாலும் உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி comes from heaven. அது பரலோகத்தினுடைய அங்கீகாரமா இருக்கிறது. நீங்க பேசும்போது உங்களுக்கு பின்னால இருக்கிற கவர்மெண்ட்
பரலோகமா இருக்கிறது. தேவ தூதர்கள் உங்க கூட நிற்கிறவர்களா இருக்கிறாங்க. எப்படி இந்த சாதாரண மனுஷன் ஒரு டிராபிக் போலீஸ் அவருடைய யூனிஃபார்முக்காக பெரிய வாகனம் ஓட்டுனவங்க கூட பெரிய ஆளுங்களா இருந்தா கூட என்ன பண்றாங்க, அவங்க அந்த ரோட்ல வந்து நிக்க வைக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு பின்னால இருக்கிற அந்த அத்தாரிட்டி, அந்த மனுஷனுக்கு பின்னால இருக்கிற அந்த பவர் என்ன என்பதை வாகனம் ஓட்டுறவங்களுக்கு தெரியும். அதே போலதான் யூ ஆர் நாட் அலோன். நீங்க தனிமையானவங்க அல்ல. உங்களால செய்ய முடியாதது இது முடியாதுன்னு நீங்க நினைக்க தேவையில்லை. யூ ஹாவ் அ கிரைஸ்ட் அத்தாரிட்டி. கிறிஸ்துவின் அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அவர் எல்லாவற்றையும் கொலேசியன் புஸ்தகத்துல சொல்லப்படுது. உங்களுக்காக நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். கொலேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி கெடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி தந்தார். அப்போ இங்க பைபிள் சொல்லுது, பிசாசு எதெல்லாம் மனுஷனிடத்துல இருந்து திருடினானோ, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். தேவன் முதல் ஆதாம் ஏவாளை சிருஷ்டிக்கும் போது அவங்களை என்ன சொன்னாரு, நீங்க பழுகி பெருகி இந்த பூமியை நிரப்புங்க, இந்த பூமியை பண்படுத்துங்க, ஆண்டு கொள்ளுங்கன்னு சொல்லி என்ன பண்ணாரு, ஆதாம் கிட்ட தேவன் அந்த அத்தாரிட்டிய டொமின் ஆண்டவர் கொடுத்தாரு. ஆதாம் கையில கொடுத்ததான அந்த அதிகாரத்தை ஆதாம் என்ன பண்ணாரு, அதை பிசாசுக்கு தொலைத்து போட்டாரு. பிசாசு என்ன பண்ணிட்டான், தந்திரமா ஆதாம் கிட்ட கொடுத்த அந்த அதிகாரத்தை வந்து அவன் திருடிட்டான். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு, மீண்டுமாய் ஆதாமுக்கு கொடுத்த அந்த அதிகாரத்தை மீண்டுமாய் அவர் உண்டாக்கின மனுஷனத்துல கொடுக்கறதுக்காக அவர் என்ன பண்ணாரு, மனுஷனா இந்த பூமிக்கு வந்தாரு. இயேசு மனுஷனா வந்தாரு, மனுஷனா வாழ்ந்தாரு, மனுஷனா இந்த 100% தேவனாய் 100% மனுஷனா அவர் என்ன பண்ணாரு, இந்த பூமியில வாழ்ந்தாரு, அவரு நடந்தாரு, இந்த பூமியில எல்லாவற்றையும் செய்து முடித்தாரு. அவர் மரித்து உயிரோட எழுந்திருக்கும் போது என்ன நடந்தது, அவர் மரித்து 3 நாள் அவரு பாதாளத்துல வைக்கப்பட்ட பொழுது, அவர் அடக்கம் பண்ணப்பட்ட பொழுது வேதம் சொல்லுது, அவர் எல்லா துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் அவர் வெளியரங்கமான கோலமாக்கினார். உங்களுக்கு விரோதமா இருந்த எல்லா வியாதியையும், உங்களுக்கு விரோதமா இருந்த எல்லா சாபத்தையும், உங்களுக்கு விரோதமா இருந்த எல்லா பாவத்தையும் அவர் என்ன பண்ணாரு, சுமந்து கொண்டு அதை நடுவில் இராதபடிக்கு, உங்களை யாராலையும் என்ன பண்ண முடியாது, குற்றம் சாட்ட முடியாதபடிக்கு, பிசாசு நீ பாவி, நீ தரித்திரன், நீ வியாதியஸ்தன் என்று சொல்லி முத்திரையை உங்க மேலேயும் என் மேலேயும் பிசாசு போடாதபடிக்கு அவர் என்ன பண்ணாரு, அதை சுமந்து அதை எடுத்து அந்த அக்ரிமெண்ட்டை கிழித்து போட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுக்கு விரோதமா இருந்த ஸ்டேட்மெண்ட்டை, எனக்கு விரோதமா இருந்த ஸ்டேட்மெண்ட்டை இயேசு என்ன பண்ண, அவருடைய ரத்தத்தின் பெனல்ட்டியை கொடுத்து அவருடைய ஜீவன் என்றதான அந்த பெனல்ட்டியை கட்டி அவர் என்ன பண்ணாரு, அதை கேன்சல் பண்ணாரு. இன்னைக்கு நீங்க பாவத்துக்கோ சாபத்துக்கோ வியாதிக்கோ அக்கிரமத்துக்கோ நீங்க அடிமை அல்ல, நீங்க தேவனுடைய பிள்ளையா இருக்கீங்க. தேவனுடைய பிள்ளையா இருக்கிற உங்களுக்கோ எனக்கோ கிறிஸ்துவின் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால பிசாசு தோற்கடிக்கப்பட்டவன். பிசாசை பார்த்து நம்ம பயப்பட தேவையில்லை. அவன் ஏற்கனவே இயேசு அவனை சிலுவையில ஜெயித்துட்டாரு. அவன் இன்னைக்கு சபைக்கும் விசுவாசிகளுக்கும் அவன் செய்யற விஷயம் என்ன, தந்திரம். ஒரு செத்த பாம்பு எப்படி தெரியுங்களா, ஒரு பெரிய மலை பாம்பு ஒரு பிரிட்ஜில் அடிபட்டு இருந்துச்சான். அப்படி அடிபட்டு இருக்கும்போது அந்த பாம்புடைய வால் வெளியே இருந்து அந்த பார்க்கும்போது அந்த வால் ஆட்டினே இருந்துச்சான். அந்த வழியா போனவங்க அந்த பிரிட்ஜை தாண்டி போறதுக்கு பயந்தாங்க. காரணம் என்னன்னா, அவ்வளோ பெரிய பாம்பு, வாலே வெளியே இவ்வளோ பெருசா இருக்கே, அப்போ பாம்பு எவ்வளவு பெருசா இருக்குன்னு சொல்லி அந்த பாம்பு தாண்டி போறதுக்கு ரொம்ப யோசிச்சாங்களாம். ஆனா அதுல ஒரு மனுஷன் என்ன பண்ணான், இன்னத்துக்கு தான் இந்த பாம்பு வாலே ஆட்டி நிக்குது, போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அவன் பிரிட்ஜுக்கு அந்த பாலத்துக்குள்ள போய் பார்க்கும்போது அந்த பாம்புடைய தலை நசுக்கப்பட்டு இருந்தது. அந்த பாம்புக்கு என்ன இல்லை, உயிர் இல்லை, உயிர் ஆடிக்கொண்டு இருந்தது. அதுக்கு என்ன இல்லை, பலன் இல்லை, ஜீவன் போகிற அந்த நிலைமையில அந்த பாம்பு அடிக்கப்பட்டிருந்தது. அதை பார்த்த உடனே இந்த மனுஷன் சொன்னானா, அந்த பாம்பு ஏற்கனவே என்ன ஆயிடுச்சு, சாகுற நிலைமைக்கு அதோட தலை நசுக்கப்பட்டிருக்கு, யாரும் இதை பார்த்து பயப்பட தேவையில்லை, உங்க வேலையை நீங்க செய்யறதுக்கு இதை கடந்து போங்கன்னு சொல்லி சொன்னானா. அதே போலதான் இன்னைக்கு சபையை பிசாசு என்ன பண்றான், தந்திரத்தினால பயம் கொடுத்துக்கிறவனா இருக்கிறான். பயம் என்றதான ஆவியினால நிறைய பேருடைய
வாழ்க்கையில பிசாசு கிரியை செய்கிறான். ஆனா நீங்க பயப்படாம விசுவாசிக்கும் போது, கிறிஸ்துவின் அதிகாரத்தை நீங்க பேசும்போது, அந்த 100க்கு அதிபதி சொன்னது போல, நீங்க ஒரு வார்த்தை சொன்னா என் வேலைக்காரன் சுத்தமாவான் என்று சொன்னது போல, இன்னைக்கு நீங்களும் கூட நீங்க விசுவாசமா பேசி பாருங்க. என் சூழ்நிலை மாறும், என் பிரச்சனை மாறும், என் வியாதி சுகமாகும், நான் என் குடும்பமும் நானும் ஆஸ்வதிக்கப்பட்டு இருக்கிறோம், நாங்க சபிக்கப்பட்டவர்கள் அல்ல என்று சொல்லி நீங்க உங்களுடைய டெஸ்டினியை பார்த்து, உங்களுடைய குடும்பத்துடைய ஃபியூச்சரை பார்த்து, உங்க பிசினஸ் உடைய ஃபியூச்சரை பார்த்து நீங்க கர்த்தருக்கு நன்றி சொல்லி நீங்க அறிக்கை பண்ணி பாருங்க. நான் சொல்றேன், எல்லாம் உங்களை சுற்றி உள்ள காரியங்கள் அது ஆஸ்வாதமாய் மாறும். கர்த்தர் உங்களை ஆஸ்வதித்து உங்களை பெருமைப்படுத்துவார். நீங்க ஆஸ்வாதமா இருப்பீங்க. அதனால உங்களுடைய விசுவாச அதிகாரத்தை என்ன பண்ணாதீங்க, நீங்க எடுத்து செல்ஃப்ல வைக்காதீங்க. யூஸ் இட் டெய்லி. அதை அனுதினமும் பயன்படுத்துங்க. அது கர்த்தர் உங்களுடைய கைகள்ல கொடுத்து இருக்கிறாரு. நீங்க பேசும்போது உங்க வார்த்தை திரையில போடப்படாது. அந்த வார்த்தைய சுமந்து செல்லும்படியா ஏஞ்சல் உங்களோடு கூட இருக்கிறாங்க. இந்த ஏஞ்சல்ஸ்க்கு என்ன பண்ணுங்க, டெய்லியும் வேலை கொடுங்க. ஏஞ்சல்ஸ் கிட்ட சொல்லுங்க, என்னுடைய பணத்தை போய் நீ என்ன பண்ணு, ரிலீஸ் பண்ணு, என்னுடைய வேலையை நீ போய் செய்யின்னு சொல்லுங்க. ஏன்னா நம்முடைய யுத்தம் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் இல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்ணின் பொல்லாத சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆனா அது எதுவும் நம்மளை மேற்கொள்ள முடியாது. ஏன்னா இயேசு அதனுடைய தலையை நசுக்க இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க விசுவாசத்தோடு பேசும்போது பிசாசின் தந்திரங்கள் உடைக்கப்படும், பிசாசின் பிளான் கேன்சல் ஆகும். உங்க வாழ்க்கையில செழிப்பும் நன்மையும் ஆஸ்வாதமும் உங்களை சுற்றி, நன்மையும் கிருபையும் உங்களை பின்தொடரும். தாவீது அதனாலதான் சங்கீதம் 23 சொல்றாரு, நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும், நானோ கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். நீங்க பின்தொடர்ந்து போக தேவையில்லை. நீங்க பேசும்போது, நீங்க அதிகாரத்தை யூஸ் பண்ணும் போது நன்மை உங்களை தேடி வரும், கிருபை உங்களை சுற்றி கொள்ளும். ஏன்னா நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும் சொல்லி சொல்றாரு. All the goodness will follow you. உங்களை எல்லா நன்மையும் பின்தொடரும்படியான ஒரு கருவி ஆண்டு வச்சிருக்கிறார். நம்ம ஒரு மணி மேக்னெட்டா இருக்கிறோம். எப்படி ஒரு மேக்னெட் இரும்பை இழுத்து கொள்ளுகிறதோ அதே போலதான் நம்மளும் கூட பணத்தை என்ன பண்ண முடியும். பணம் நம்மளை பார்க்கும்போது நம்மளை ஒற்றிக்கொள்ளும் என்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வரும்போது, நன்மை என்ன அது தொடர்ந்து வரும், அது என்ன பிடித்து கொள்ளும் நீங்க நம்பும் போது, நிச்சயமா நன்மை எவ்வளவு பக்கத்துல இருந்தாலும் எவ்வளவு தூரமா இருந்தாலும் அது உங்களை ஒட்டி கொள்ளுகிறதா இருக்கிறது. ஏன்னா மேக்னெட்டை வைக்கும் போது மேக்னெட்டை தேடி இரும்பு போவாது. ஆனா இரும்பு அது பக்கத்துல இருந்துச்சுன்னா மேக்னெட்டை தேடி அதை ஒட்டி கொள்ளுகிறதா இருக்கிறது. அதே போலதான் உங்களுக்குள்ள கிறிஸ்து இருக்கிறாரு, கிறிஸ்துவின் அதிகாரம் இருக்கிறது. நீங்க பேசும்போது, விசுவாசிக்கும் போது நன்மை உங்களை சுற்றி கொள்ளுகிறதா இருக்கிறது, உங்களை பிடித்து கொள்ளுகிறதா இருக்கிறது. நீங்க மணியை இழுக்கிறதான ஒரு மேக்னெட் என்று நீங்க நினைச்சு பாருங்க. நிச்சயமா பணம் உங்களுடைய அக்கௌண்ட்ல, உங்களுடைய பர்ஸ்ல, உங்களுடைய வீட்டுல வறுமை இல்லாதபடிக்கு கர்த்தர் செழிப்பாய் உங்களை ஆஸ்வதிக்கிறவரா இருக்கிறாரு. நீங்க அதை நினைச்சு பாருங்க, ட்ரீம் பண்ணுங்க, இமேஜின் பண்ணுங்க. நான் தரித்திரன் அல்ல, கிறிஸ்து சிலுவையில அதெல்லாம் வெற்றி சிறந்து இருக்கிறாரு. பிசாசே நீ தந்திரமானவன், நீ சொல்ற பொய்ய நான் நம்ப மாட்டேன், எனக்கு இருக்கிற எல்லா வறுமையும், எல்லா ஏழ்மையும், எல்லா தரித்திரமும் இந்த நாள்ல நான் விசுவாசிக்கிற கிறிஸ்து அதை சுமந்து தீர்த்துட்டாரு. இனி நான் ஐஸ்வர்யவான் என்று சொல்லி நீங்க உங்களை பாருங்க, பேசுங்க, அறிக்கை பண்ணுங்க. பணம் உங்களை தேடி வரும், நன்மை உங்களை தேடி வரும், சுகம் உங்களுக்குரியதா இருக்கும், உங்க வீட்டுல சந்தோஷமும் சமாதானமும் தங்கி இருக்கும். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. God bless you all. Amen.